ஹாய் ஒருவன். ஸோ லேட் ஆயிடுச்சு, சாரி. எல்லாம் படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். நாளைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் சரி, கரெக்டாக படித்தது ஞாபகம் வச்சு நல்லபடியாக எழுதுங்க. கன்ஃபார்மாக நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேவா? எழுதுகிற வரைக்கும் நல்லா எழுதுங்க. அண்ட் இன்னொரு வீடியோ ஒரு அரை மணி நேரத்தில் எதுக்கு சார் நைட்டு வீடியோ அப்படின்னா, அதில் தான் ட்ரிக்கே இருக்குது. அந்த சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே சில விஷயங்கள் நம்ம வந்து ஆக்வர்டாக போனோம் கெமிஸ்ட்ரி மாதிரி ஆனால் கூட நம்ம ஏதாவது ஒரு 5 மார்க் 10 மார்க் ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க. 10 மார்க் நமக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும். 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கில் ஏதோ ஒன்று வரப்போகுது. போன வருஷம் பொட்டன்ஷியோமீட்ரு ஜூனில் கேட்டிருந்தா மார்ச்சில் கேட்டாங்க. அதே மாதிரி 3 மார்க்கும் ஒன்று வந்தது. ஸோ ஒரு 8லேருந்து 10 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரியில் கூட கேனிசார் ரியாக்ஷன் ஜூனில் கேட்டது தான், கோம்பக்ஸ் ரியாக்ஷன் ஜூனில் கேட்டது தான். இந்த மாதிரி நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் 5 மார்க் வந்தது. அந்த மாதிரி உருப்படியாக ஒரு 5லேருந்து 8 மார்க் 10 மார்க் கூட வரலாம். அதனால் இந்த ஜூன் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ 1 மார்க் முதல் கொண்டு எதையுமே விட்டுறாத. இதில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துரு. 11வது லெசனில் 1 மார்க் பார்த்துருங்க, வேறு எதுவும் பார்க்க வேண்டாம். ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல் 2 மார்க் எழுதிடலாம். ஈஸ் அண்ட் அம்மீட்டர் கனெக்டட் இன் சீரியஸ் ஆர் பேரல். அம்மீட்டர் எப்பவுமே சீரியஸில் தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா கரண்ட் ஃப்ளோ வித் ஆஃப் எ லோ ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து அது வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த வயரில் ஃப்ளோ ஆகிறது பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அந்த வார்த்தை இருந்தாலே மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் இது பாருங்கள், ஒரு மார்க் இருக்குது. இது நீங்கள் புக்கில் பாருங்கள். ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் அட் தி விச் இஸ் அட் ஆர். இது என்ன தெரியுங்கன்னா பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். பட் டபுள்னு கேட்டான், ட்விஸ்ட் பண்ணிட்டான். என்னென்னு பாருங்கள். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மொபைலிட்டி தெரியும், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஆனது தெரியும், அப்ளிகேஷன் ஆஃப் ரேடார் தெரியும் 2 பாயிண்ட். வாட் இஸ் மை எக்ஸைட்டேஷன் எனர்ஜி தெரியும். ஹவு டு சோர்ஸ் அண்ட் இமேஜ் வி ஹேவ்ஸ் ஏ கோஹரன்ட் சோர்ஸ் பார். இப்படிலாம் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது இந்த சம்மை நல்லா பார்த்துட்டு போங்க. இதே சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது வேரியஸ் லாஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் நைக்கிள் ப்ரிசம் பார்க்காம போயிடாதீங்க. அடுத்தது டார்க் இனி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் இந்த சம் ரொம்ப ஈஸி. லாஸ்ட் லெசன் பீட்டா மைனஸ் டிகே கேட்டிருக்காங்க. ஃப்ரானாஃபர் லைன் அதோட யூஸ்ஃபுல். லா ஆஃப் ஃபோட்டோடிக் எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. கம்பேர் டயோஃபேரோ இது கேட்டிருக்காங்க. ஸோ நைக்ரோம் வயர் சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு ஈஸியாக வந்தால் பரவாயில்ல. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தவிர்க்காமல் போங்க. அண்ட் டைபோல் கேட்டிருக்காங்க, ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் பேலன்ஸ் கண்டிஷன் கேட்டிருக்காங்க, மிரர் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் பயாட் சாவட்டில் லாங் கண்டக்டர் கேட்டிருக்காங்க, டேவிசன் ஜென்மர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சம் இது. அப்புறம் ஆர்எல்சி டெரிவேஷன் கேட்டிருக்காங்க, ஃபுல் வே ரெக்டிஃபையர் கேட்டிருக்காங்க, மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க, யங்ஸ்டபிலிட்டி கேட்டிருக்காங்க பேண்ட் வித்தோடு. ஸோ எல்லாமே இந்த வருஷம் கேட்டாங்களே சார், நமக்கு என்ன சார் கேட்க போகிறாங்க? பயப்படாத, நமக்குன்னு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வரும். ஸோ என்னால் முடிஞ்ச எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக் பட்டன் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். 10 மார்க் இந்த வீடியோ பார்த்தா எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லுங்கள். அப்போ தான் இது படிப்பானுங்க. நிஜமாகவே ஒரு 5 மார்க் நாளைக்கு இதுலேருந்து வரப்போகுது. அது எந்த அளவுக்கு வைட்டலாக இருக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, நாளைக்கு தெரியும். ஸோ கன்னிசார் ரியாக்ஷன் அப்படி தான் வந்தது. அண்ட் 3 மார்க் 2 மார்க்லேயும் ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகே? ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் விட்டுறாத. நீ எப்படியும் நீ எல்லாம் படிச்சிருப்ப, இந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் எல்லாம் படிச்சிருக்கேன்னு செக் பண்ணிக்க. ஆனால் அந்த ரீசனிங் கொஸ்டினும் பார்த்துட்டு போயிரு. அம்மீட்ரு அந்த கொஹரண்ட்டு எல்லாம் கேட்ட போகிறான், பாட்டிக்காதீங்க. தேங்க்யூ.